குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நைட் கிரைஸ் இன் நியூபார்ன் பேபிஸ். நைட் கிரைஸ் இன் நியூபார்ன் பேபிஸ். ஒரு வயசுக்கு ஒரு மாதம் கீழே இருக்கிற குழந்தைங்க திடீர்னு நைட் ஆனால் பயங்கரமாக அழுவாங்க. என்ன ரீசனே தெரியாது. பேரண்ட்ஸ் ரொம்ப பதட்டமாக கால் பண்ணுவாங்க. பேபி நைட்டுலேருந்து அழுதுகிட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் சமாதானப்படுத்த முடியல, கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்குது, தூங்கவும் மாட்டேங்குது, என்ன ரீசனே தெரியலாக்குன்னு நம்ம பயந்துட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக பேச போகிறேன். இது நார்மலாக இதுக்கு என்னென்ன தவறான மூட நம்பிக்கைகள் இருக்குது, என்னென்ன பண்ணக்கூடாது, எது அப்நார்மல் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இந்த க்ரையை ரெண்டாக பிரிக்கிறோம். கன்சோலபிள் க்ரை அண்ட் இன்கன்சோலபிள் க்ரை. ஓகே, கன்சோலபிள் க்ரை அப்படின்னு நம்ம சொல்லும் போது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா காலிக் பெயின்ஸ். குழந்தை லைட்டாக ஏதாவது வயிறு வலிச்சா குழந்தை லைட்டாக அழுகதை செய்யும். இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா அப்படின்னா இந்த காலிக் பெயினுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. பேபியை ஒரு ஜென்ரலாக வெளியில் தூக்கிட்டு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்தி தோளில் தட்டி கொடுத்தாலே அந்த பேபி அப்படியே நார்மலாகிடும். இதுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. ஓகே, செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா எல்லோரும் சொல்கிறது பேபிக்கு ஃபீடு பத்தலை, பால் பத்தாமல் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப தவறான இது. பேபி ஒரு மாதத்துக்கு கீழே இருக்கிற பேபிக்கு பால் பத்துறதுனால பால் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும் பேபி அழுகிறது இல்லை. பேபியோட லாங்குவேஜே க்ரை மட்டும்தான், அதுக்கு வேறு எந்த லாங்குவேஜும் பேசலாம் தெரியாது. ஸோ எதனாலுமே பேபி அழுகை மூலமாக தான் அது காட்டும். ஸோ அதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை ஸ்லீப் டிப்ரைவேஷன் இருக்கலாம். ஒழுங்காக தூங்கலைன்னா குழந்தை அழுகும். குழந்தைக்கு ஏதாவது காதில் வலி இருந்தால் அழுகும், இல்லை காதுக்குள்ளே எறும்பு இது மாதிரி போயிடுச்சுன்னா அழுகும். வேறு ஏதாவது எறும்பு கடிச்சிருச்சுனாலும், உடம்புல ஏதாவது எறும்பு கடிச்சிருச்சுனாலும் பேபி அழுகும். ஸோ அது என்ன ரீசனுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒன்று வயிறு வலிக்குது, இல்லை பால் கம்மியாக இருக்குது. வயிறு வலிக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம தாய்மார்கள் வீட்டில் எப்படியுமே ஒரு பாட்டி அந்த மாதிரி தாத்தா மாதிரி அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, பாட்டி வைத்தியம் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா வேப்பெண்ணெய் கொடு, விளக்கெண்ணெய் கொடு, வசம்பு, பெருங்காயம், பேர் சொல்லாது, இது மாதிரி எதாவது கொடுத்துருது. கொடுத்தா அது இன்னுமே நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் இன்வைட் பண்ணுறோம். இந்த வேப்பெண்ணெய் சில டைமில் நுரையீரலில் போய் அதை லைப்பாய்ட் நிமோனியா மாதிரி குழந்தை காசு பண்ணி மூச்சு திணறல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், வசம்பு, பெருங்காயம் இந்த மாதிரி எதுவுமே பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இது ரொம்ப நார்மலான கதை, அதுவே தன்னால் ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அடுத்து இன்னொன்று இன்கன்சோலபிள் க்ரை. இன்கன்சோலபிள் க்ரை அப்படின்னா பேபி என்ன தான் பண்ணாலும் சமாதானமே படுத்த முடியாது. இதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஒன்று நிமோனியா. குழந்தைக்கு சளி நல்லா மூக்கில் அடைச்சி நுரையீரலில் சளி இருந்தால் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு பேபி அழுகிறது, அது ஒரு ரீசன். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும். ரெண்டாவது ரீசன் இன்கன்சோலபிள் க்ரைக்கு சர்ஜிக்கல் காஸ், இன்டுசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குடல் ஒன்றுக்குள்ளே ஒன்று சுற்றிக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பேபிஸ்க்கு ரெட் கரண்ட் ஜெல்லி ஸ்டூல்ஸ் ஒரு மாதிரி ரெட் கலரில் ஜெல்லி மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி பேபிஸ்க்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது இன்டுசெப்ஷனாக இருந்தால் அது சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணால் தான் அது சரியாகும். இன்னொரு மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா இன்கன்சோலபிள் க்ரை ஆர் இன்சசன்ட் க்ரைக்கு ரீசன் என்னென்னா பேபிக்கு ஃபிட்ஸ் இருக்கலாம். ஃபிட்ஸ் இருந்தாலும் கண்டினியூஸாக பேபி உடம்பை ரொம்ப அப்படி ஸ்டிஃபாக வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம செலேட் பண்ணால் மட்டும்தான் அந்த க்ரை சரியாகும். ஸோ இந்த 3 ரீசன், நிமோனியா, இன்டுசெப்ஷன் அண்ட் இந்த ஷீஷர், இது மாதிரி அந்த கன்வல்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் பேபி இன்கன்சோலபிள் க்ரையாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பழக்கம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஜீல ஆரம்பிக்கிற ஒரு வாட்டர் உடனே கொடுத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கிறப்போ எனக்கு எங்கள் பாட்டி கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஜீ வாட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஸோ அது கொடுத்தா ஜென்ரலாக பேபி தூங்கிடும். என்ன ரீசன் அப்படின்னா அதில் ஜென்ரலாக கொஞ்சம் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு பேபி தூங்கிடும். உடனே என்ன நினச்சிப்பாங்க, அது கொடுத்தேன் வயிறு வலி சரியாக போச்சு, பேபி தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இப்போ கொடுக்கக்கூடிய இதுவும் இல்லை. ஸோ அந்த அந்த ஜீ வாட்டரே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலே மோஸ்ட்லி சரியாயிரும். மோஸ்ட்லி இது ரொம்ப நார்மலான விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச்.